ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2018ல வந்த ஹண்டர் கில்லர் அப்படின்ற ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்ய சப்மேரின அமெரிக்கா சப்மேரின் உளவு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ரெண்டு சப்மேரினையும் ஏதோ ஒண்ணு தாக்க ரெண்டும் காணாம போயிருது. இது எப்படி ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹீரோவை களத்துல இறக்குறாங்க. ஹீரோ பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதோட வரப்போற பெரும் ஆபத்தையும் தடுத்து நிறுத்த என்னெல்லாம் செய்யறாரு, எப்படி செய்யறாரு அப்படிங்கறத ரொம்பவே ஆக்ஷனாவும் த்ரில்லராகவும் சொல்ற படம் தான் ஹண்டர் கில்லர். எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆர்டிக் கடல் கடியில ஒரு ரஷ்யன் நாட்டு சம்மரின் வரதை காமிக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி அமெரிக்கன் நாட்டு சம்மரின் வருது. ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ரஷ்யா புதுசா ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்துருமா அப்படின்றதுக்காண்டி அமெரிக்காவும் ரொம்ப நேரமா இவங்களை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்குமா. அப்படி இருக்கும்போது திடீர்னு ரஷ்யாவோட சம்மரினை ஏதோ ஒண்ணு தாக்க அமெரிக்காவும் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது எங்கிருந்தா வந்த ஒரு மிசைல் இவங்களையும் அட்டாக் பண்ண அப்படியே சீன் கட் ஆகி இந்த விஷயம் அமெரிக்கா கப்பல் படையோட தலைமைச் செயலகத்துல இருக்கிற சீஃப்க்கு தெரிய வருது. இதை காமிச்சுக்கிட்டே அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவரோட ஆபீஸ்ல ரஷ்யா நாளுக்கு நாள் அவங்களோட கப்பல் படையை அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. இதனால நாளைக்கு நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிற அந்த இடத்துல சீஃபும் அவர் வரதை பார்த்துட்டு மினிஸ்டர் அவரை தனியா கூட்டி என்னன்னு விசாரிக்கும் போது அதுக்கு சீஃப் நம்மளோட சம்மரின் ஒண்ணு காணாம போச்சு, லாஸ்டா நமக்கு கிடைச்ச சிக்னலை வச்சு பார்த்தா அது ரஷ்ய நாட்டோட எல்லை பகுதி அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட மினிஸ்டரும் அப்படின்னா நம்ம ரஷ்யா மேல தாக்குதல் நடத்தணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு சீஃபும் நான் அப்படி சொல்ல வரல, நம்மளோட வீரர்களை ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு மினிஸ்டரும் அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்கு நம்ம கிட்ட தேவையான சப்மரின் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு சீஃபும் இல்ல சார் நம்ம கிட்ட ஆர்கசாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சப்மரின் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு மினிஸ்டரும் அதை ஆப்ரேட் பண்றதுக்கு தகுந்த கேப்டன் இல்ல, இப்பதான் அவரோட கேப்டனா நம்ம இழந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு சீஃபும் எங்கிட்ட ஒரு கேப்டன் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோவோட போட்டோவையும் அவரோட ஃபைலையும் காமிக்க மினிஸ்டரும் அதை பார்த்துட்டு இவர் அதுக்கு தகுதியா இருப்பாரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு சீஃபும் இவர் இதுக்கு முன்னாடி கேப்டனா இருந்தது இல்ல, ஆனா அதுக்கான தகுதி இவர்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே சீன் கட் ஆகி அடுத்த சீன் ஹீரோவோட இன்ட்ரோ. இவர் தான் ஹீரோ ஜோ கிளாஸ், இவரை நம்ம ஹீரோனே வச்சுக்கலாம். இவரை வேட்டையாடிட்டு இருக்கும்போது அப்ப அவருக்கு போன் கால் வருது. அட்டன் பண்ணா கமெண்ட் செக்ஷன்ல இருந்து கால் பண்றோம், நீங்க சீக்கிரமா ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த செகண்டே இவரை பிக்கப் பண்றதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வருது. கட் பண்ணா ஹீரோ அவரோட ஸ்பாட்ல இருக்கும்போது அப்போ துணை கேப்டன் அவரை இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு டாப் சீக்ரெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை கொடுக்க ஹீரோவும் அந்த ஃபைலை பார்த்துட்டு நம்மளோட க்ரூ மெம்பர்ஸை சீக்கிரமா வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வைஸ் கேப்டனும் அவங்க எல்லாம் ஹாலிடேக்கு போயிருக்காங்க, அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் அவ்வளவு கஷ்டமாலாம் இருக்காது, இங்க இருக்கிற ஏரியால மொத்தம் எத்தனை பப் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு வைஸ் கேப்டனும் 2 பப் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரா. அப்பனா ஒரு பப்ல நீ போய் தேடு, இன்னொரு பப்ல நான் போய் தேடுறேன், ஈஸியா வேலை முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சீனே இவங்க கிளம்புறதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருந்த க்ரூ மெம்பர்ஸ் நமக்கு புதுசா வந்த கேப்டன் இதுக்கு முன்னாடி கேப்டனா இருந்தது இல்லையாமா, அவரும் நம்மள மாதிரி வேலை பார்த்தவர் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க அதே டைம்ல ஹீரோ அந்த சப்மரீனை ஃபுல்லா ரவுண்ட்ஸ் போயிட்டு திரும்ப அவரோட இடத்துக்கு வரும்போது அங்க இருந்தவங்க எல்லாரும் கப்பல் புறப்படுறதுக்கு தயாராயிடுச்சு, நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ அங்க இருந்த மைக் எடுத்து க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட நீங்க என்ன பத்தி பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், நான் ஒன்னும் சும்மா இந்த இடத்துக்கு வரல, உங்களை மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், கேப்டனா இருந்ததுலயே தவிர களத்துல இறங்கி என்னாலையும் எல்லா வேலையும் பார்க்க முடியும், என்னோட வாழ்க்கையில பாதி நாள் தண்ணியில தான் கழிச்சேன், இது வரைக்கும் 5 வருஷமா எலெக்ஷன்ல ஓட்டு போடல, 7 ஃபுட்பால் மேட்ச மிஸ் பண்ணிருக்கேன், என்னோட தங்கச்சி கல்யாணத்துக்கும் போனதில்ல, என் அப்பாவோட இறுதி சடங்குக்கு கூட போனதில்ல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த தண்ணி மட்டும் தான், உங்களை மாதிரிதான் நானும், என்னால மட்டும் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இப்ப நம்ம பண்ண போறது ட்ரைனிங் கிடையாது, ரஷ்ய கடல்ல நம்மள மாதிரி இருக்கிற சகோதரர்கள் காணாம போயிட்டாங்க, அவங்கள போய் மீட் எடுக்கணும், அங்க அவங்க மூழ்கி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, நம்ம தான் அவங்கள போய் கண்டுபிடிக்கணும், அதனால தயவு செஞ்சு என்னோட ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்க, என்னால முடிஞ்ச பெஸ்டா நான் கொடுக்குறேன், உங்களால முடிஞ்ச பெஸ்டா நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷனா பேச இதை கேட்ட க்ரூ மெம்பர்ஸும் ரெடி ஆகிற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு சீஃபை பாக்குறதுக்கு ஒரு லேடி ஆபீசர் வராங்க. இவங்க ஒரு நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்ட், என்ன நடந்திருக்கும் அப்படின்றத விசாரிச்சுட்டு பிரசிடென்ட்க்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காண்டி வந்திருப்பாங்க. அவங்க சீஃபை பார்த்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு சீஃபும் 2 சம்மரின் காணாம போயிருக்கு, ஒன்னு நம்மளோடது இன்னொன்னு ரஷ்யாவோடதா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு லேடி ஆபீசரும் 2 ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அதுக்கு சீஃபும் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, ரஷ்யால உங்களோட ஆளுங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு லேடி ஆபீசரும் இது என்ன டைமிங்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவரும் ஒரு டைமிங் சொல்ல அதுக்கு லேடி ஆபீசர் முகமே மாறுது, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு லேடி ஆபீசர் ரஷ்யர்கள் போலி ஆர்மியில அவங்களோட கப்பல் படையை அதிகரிச்சிட்டு இருக்காங்க, அதனால ரஷ்யாவோட பிரசிடென்ட்ட நாங்க தீவிரமா கண்காணிச்சிட்டு இருந்தோம், இப்ப அவரு போலி ஆர்மிக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு சீஃபும் அந்த விஷயத்துக்கும் இப்ப நடந்த விஷயத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு லேடி ஆபீசரும் சம்பந்தம் இருக்கு, அவரு தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் அங்க போனாரு, அதுவும் அவரோட டிஃபென்ஸ் மினிஸ்டரை பார்க்க
பாக்குறதுக்கு, இதெல்லாம் பார்த்தா நமக்கு தற்செயலா நடந்த மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அதுக்கு சீஃபும் நான் ஒரு சப்மரீன் அனுப்பியிருக்கேன், அவங்க அங்க போய் என்னன்னு பார்த்து தகவல் சொல்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு லேடி ஆபிசர் அவரை தனியா கூட்டி போய் என்எஸ்சில நானும் சீக்கிரட்டா ஒரு ஆபரேஷன் பண்ணணும் ரொம்ப நாளாவே பர்மிஷன் கேட்டேன், ஆனா அதுக்கான பர்மிஷன் அவங்க கொடுக்கவே இல்ல, இதெல்லாம் அவங்க ஏதோ ஒரு கோவத்துலதான் செய்யறாங்கன்னு நினைச்சேன், இப்பதான் எனக்கு புரிய வருது, அங்க என்ன நடக்குதுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு சீஃபும் ரஷ்யா மேல ஒரு ட்ரோனை பறக்க விட்டு அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு லேடி ஆபிசரும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, களத்துல இறங்கி வேலை பார்க்கணும், தொடர்ந்து 48 மணி நேரம் இருக்கிற இடம் தெரியாம வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு சீஃபும் அப்பனா ஒரு டீமை ரஷ்யாவுக்கு அனுப்பி வைக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு லேடி ஆபிசரும் ஆமா சொல்ல அப்படியே சீன் கட் ஆகி தஜிகிஸ்தான்ல ட்ரைனிங் எடுக்கிற ஒரு டீமை காமிக்கிறாங்க. அதுல மொத்தம் 4 பேரு, ஒன்னு லீடர், அதுல 2 பேரு ஏற்கனவே லீடர் கூட ஒர்க் பண்ணவங்க, இன்னொன்னு ஜூனியர், வேற புதுசா அந்த டீம்ல ஜாயின் பண்ணிருக்காரு. ட்ரைனிங்ல டைமிங் மிஸ் ஆகி ஜூனியர் சொதப்ப இதனால லீடரும் இப்படி எல்லாம் வேலை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் போய் சேர வேண்டியதா அப்படின்ற மாதிரி சத்தம் போட இதனால ஜூனியருக்கு என்னப்பா இவர் எப்ப பார்த்தாலும் இப்படி கடுகடுன்னு கடிச்சிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது கூட இருந்தவங்க தான் வேற சமாதானப்படுத்துறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு லீடர் கிட்ட ஒரு ஃபைலை கொண்டு வந்து கொடுக்க லீடரும் அதை வாங்கி பார்த்துட்டு டீம் கிட்ட வந்து இது வரைக்கும் நம்ம ட்ரைனிங் எடுத்ததெல்லாம் போதும், அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நமக்கான அடுத்த அசைன்மெண்ட் வந்துருச்சு, அதுக்கு எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோவும் அவரோட டீம் கிட்ட ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்து அவங்களும் சம்மரின் எடுத்து கடலுக்குள்ள போக இந்த சீன்லாம் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இதை காமிச்சுட்டே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ரஷ்யாவோட பிரசிடென்ட் போலியார்னில டிஃபென்ஸ் மினிஸ்டரை பாக்குறதுக்காண்டி வர்றாரு. இதை காமிச்சுட்டே அந்த சீன் கட் ஆகி இந்த பக்கம் லீடரும் அவரோட டீமும் ஆபரேஷனுக்கு போகும்போது அவங்களோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஜூனியரும் இதெல்லாம் எதுக்காக எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதுக்கு லீடரும் நம்ம இப்ப போறது ரஷ்யாவை உளவு பார்க்க, அங்க போய் நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா தூக்கி போட கூட ஆள் இருக்க மாட்டாங்க, நம்மளோட அடையாளம் அவங்களுக்கு தெரியக்கூடாது, அதனால உன்னோட பர்சனல் திங்ஸையும் எடுத்து வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல அவரை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோ கிட்ட நம்ம ரஷ்யா கரைக்கு 65 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் எனக்கு இங்க நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி உணர்வு தோணல, இங்க வேற யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே ஸ்கேனர் அனுப்பி இந்த இடத்த ஸ்கேன் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் ஸ்கேனரை கடலுக்குள்ள அனுப்புறாங்க. அப்ப ஏதோ ஒரு சிக்னல் கிடைக்க அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணி போகும்போது ஃபர்ஸ்ட் சீன்ல ஆக்சிடென்ட் ஆச்சுல அமெரிக்காவோட சப்மரீன், அது சேதமடைஞ்சு அதுல இருந்த வீரர்கள் எல்லாரும் இறந்து போன நிலைமையில பெணமா கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அது எப்படி நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த சப்மரீன் முழுக்க ஸ்கேன் பண்ணும்போது அப்ப தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இதை பார்த்துட்டு ஹீரோவும் தாக்குதல் நடந்திருக்கு, நம்மளோட கப்பலையும் போர்க்கப்பலா மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்குண்டான வேலைகள் எல்லாம் பரபரப்பா பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ ஸ்கேனர்ல இன்னொரு சிக்னல் கிடைக்கும். இதை பார்த்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் மேல பாப்பாங்களா, பார்த்தா இவங்க சம்மரினுக்கு மேல பனிப்பாறைகளுக்கு நடுவுல ஒரு சம்மரின் மறைஞ்சு நின்னுட்டு இருக்கும். அதுக்குள்ள இருக்கிறது ரஷ்யாவோட ஆளுங்க, அவங்க அமெரிக்கன்ஸ் வராங்க அப்படின்ற தகவல் தெரிஞ்சு தாக்குதல் நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதன்படி அவங்க மிசைல ஹீரோவோட கப்பலுக்கு அனுப்ப வர்ற மிசைலோட சிக்னல் ஹீரோவோட டீமுக்கு தெரிய வரும்போது அவங்களும் அலர்ட் ஆகி வர்ற மிசைல் இவங்களை தாக்காம இருக்கிறதுக்கு அதை டைவர்ட் பண்ணிட்டு இவங்க பதில் தாக்குதல் நடத்தும் போது இவங்க அனுப்புற மிசைல் அந்த ரஷ்யாவோட சம்மரினுக்கு பக்கத்துல போய் விலகி போயிருது. என்னன்னா இவங்க பனிப்பாறைக்கு நடுவுல இருக்கிறதுனால மிசைலால சரியான ஏம் பண்ண முடியாம திரும்ப விலகி வந்துருது. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் வெப்பனோட டிகிரியா 180 மாத்துங்க, அதோட டெப்தா 40 டிகிரியா குறைங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்களும் அதே மாதிரி செய்யும் போது ஒளிஞ்சு இருக்கிற அந்த சம்மரின் எங்க இருக்கு அப்படின்ற இடம் தெரிய வந்து அதை ஏம் பண்ணி அந்த மிசைலும் போய் தாக்க அந்த சம்மரினோட அந்த இடம் மொத்தமும் பிளாஸ்ட் ஆகுது. ஆனா ரஷ்யா இவங்க மேல தாக்குதல் நடத்துறதுக்கு 2 வெப்பனை அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அது டைவர்ட் ஆகி இன்னும் கடலுக்குள்ளதான் சுத்திட்டு இருக்குமா, அதை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி கடல் கடியில ஆல்ரெடி ஒரு சம்மரின் இடிஞ்சு போன நிலைமையில கிடக்கும் இல்லையா, அந்த கப்பலை நோக்கி இவங்க கப்பலையும் செலுத்தும் போது வர்ற மிசைல் இவங்களை பின்னாடியே தொடர்ந்து வருமா. அந்த இடத்துல ஹீரோ இவங்களோட சம்மரினா பக்கத்துல போய் திருப்பும் போது இவங்க பின்னாடி வந்த மிசைல் குறி மிஸ் ஆகி ஆல்ரெடி இடிஞ்சு போன நிலைமையில இருந்த சம்மரின் மேல மோதி அந்த இடம் பிளாஸ்ட் ஆகுது. ஹீரோ கரெக்டா பிளான் பண்ணி இந்த இடத்துல எல்லாரும் கிரேட் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சிக்னல் வர அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ரஷ்யால பாலியார்னிக்கு பிரசிடென்ட் வந்திருப்பாரு இல்லையா, அந்த இடத்துக்கு ரஷ்யா சம்மரினா அமெரிக்கன்ஸ் தாக்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வர இதை பார்த்துட்டு பிரசிடென்ட்டும் இந்த அமெரிக்காக்கு என்னதான் வேணுமா அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்க அந்த இடத்துல டிஃபென்ஸ் மினிஸ்டரும் நம்மளோட பலத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு, பதிலுக்கு அவங்களோட சம்மரினை தாக்குதல் நடத்தி மூழ்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல பிரசிடென்ட்டும் இதை பண்றதுக்கு முன்னாடி நானு அமெரிக்கா பிரசிடென்ட் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அந்த சைடு போக அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு சீஃபோட ஆபீஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வந்து சீஃபும் மினிஸ்டர் கிட்ட போய் கடல் கடியில ஒரு போரே நடந்திருக்கு, 2 ரஷ்யன் சம்மரின் ஒரு அமெரிக்கன் சம்மரினை மூழ்கடிச்சிருக்காங்க, ரஷ்யா கொஞ்ச நாளாவே அவங்களோட படையை ரெடி பண்ணி அதுக்கான ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க, ரஷ்யாவோட பிரசிடென்ட்டும் அங்கதான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட மினிஸ்டரும் அப்பனா நம்மளோட படையை ரெடி பண்ணி வைங்க, அங்க என்ன நடக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல
அதுக்கு சீஃபும் நான் ஆல்ரெடி ஒரு டீம் அங்க அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே அந்த சீன் கட் ஆகி லீடரும் அவரோட டீமும் ஒரு இடத்துல இருந்து விமானத்துல இருந்து குதிக்கிறாங்க. அப்ப ஜூனியர் பேராஷூட்டை எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துல அல்லாடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல லீடர் அவனோட பேராஷூட்டை ஓபன் பண்ணி தரையிறங்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோ ஏதோ சிக்னல் வந்துச்சுன்னு சொல்லி அங்க ஸ்கேனர் அனுப்பும்போது ஸ்டார்டிங்ல ரஷ்யன் சம்மரின் இருந்ததுல அந்த சம்மரின் கிட்ட போகும்போது அது தரையில அடிப்பட்ட நிலைமையில இருக்குமா அதை பார்த்துட்டு ஒருவேளை இந்த சம்மரினா நம்ம சம்மரின் தான் தாக்குதல் நடத்தி இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அந்த இடத்துல ஹீரோ இத நம்மளோட சம்மரின் தாக்குதல் நடத்தல, ஏன்னா நம்மளோட சம்மரின்ல தாக்குதல் நடத்துறதுக்கு உண்டான எந்த அறிகுறியுமே தெரியல, வேற என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸா வாட்ச் பண்ணும்போது அந்த சம்மரின்ல ஒரு இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்ட அடையாளம் தெரியும். அதை பார்த்துட்டு ஹீரோ இந்த இடத்த பார்க்கும்போது அந்த ஹோல்ல இருக்கிற இரும்பை பார்க்கும்போது அது வெளிப்பக்கமா இருக்கு. சப்போஸ் வெளியில இருந்து தாக்குதல் நடத்திருந்தா இதோட அமைப்பு உள்பக்கமா தான் இருக்கும். ஆனா இத பார்க்கும்போது இதோட அமைப்பு வெளிப்பக்கமா இருக்கிறதுனால உள்ள இருந்துதான் யாரோ தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல அந்த சம்மரின்ல இருந்து யாரோ சிக்னல் கொடுக்கற மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு ஹீரோவும் உடனே அவங்கள காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா கூட இருந்த க்ரூ மெம்பர்ஸ் நம்ம ஆல்ரெடி அவங்க மேல தாக்குதல் பண்ணிருக்கோம், இத பண்றது நமக்கு சரியா வராது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் நமக்கு தண்ணி கடியில ரூல் புக்குன்னு எதுவுமே கிடையாது, மேல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது இங்க என்ன நடந்திருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல அவங்கள காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வைஸ் கேப்டனும் அவங்க ஒரு ரஷ்யன்ஸ், அவங்க தான் நம்மளோட முதல் சம்மரினை அழிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் அதுக்கு வாய்ப்பு தான் இருக்கு, அவங்க தான் செஞ்சாங்கன்றதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் கிடையாது, அவங்க கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நம்ம அவங்கள காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ல கூட இருந்த க்ரூ மெம்பர்ஸும் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி பார்ப்பாங்க. ஆனா ஹீரோவோ இதெல்லாம் விட உயிரை காப்பாத்துறதா முக்கியமான விஷயம், அதனால நான் சொன்னதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்களும் அரை மனசாதான் அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு ரெஸ்கியூ டீமை அனுப்பி வைக்கிறாங்க. ரெஸ்கியூ டீமும் அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வரும்போது வர்றது ரஷ்யன் சம்மரினோட கேப்டனும் கூடவே 2 பேரும் இருப்பாங்க. ஹீரோவும் அவங்க இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு முதல்ல இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, இவங்க கூட எப்பவும் நம்ம ஆளுங்க கண்காணிப்புல இருக்கணும், மேல இருந்து நமக்கு தகவல் வர்ற வரைக்கும் இவங்க எல்லாரும் பிணைக்கைதியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் அந்த சைடு அனுப்பி வச்சுட்டு ஹீரோ கூட இருந்த க்ரூ மெம்பர் கிட்ட அந்த கேப்டனை மட்டும் தனியா வைங்க, அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு லீடரும் அவரோட டீமும் ரஷ்யாவோட பாலியாரணி எல்லைக்குள்ள வந்து அங்க என்ன நடக்குது அப்படின்றத கண்காணிக்கிறதுக்கு ஒரு கேமராவை அனுப்பி வச்சுட்டு அங்க வாட்ச் டவர்ல போய் இவங்க கம்யூனிகேஷனுக்கு தேவையான செட்டப்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இதை பண்ணிட்டு இருக்கும் போதே லீடர் அவரோட ஸ்னைப்பர் மூலமா இங்க என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கும்போது அந்த சைடு ஏகப்பட்ட மிசைல கப்பல்ல லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு வீடியோவை பக்கவா ரெடி பண்ணி சீஃபோட ஆபீஸ்க்கு அனுப்பி வைக்கும் போது அவங்களும் இதை பார்த்துட்டு இருக்கும் போதே வீடியோ கிளிச் ஆகி சிக்னல் இல்லாம ஆஃப் ஆயிருமா. இதை பார்த்துட்டு லேடி ஆபீசர் ஒருவேளை அவங்க ஜாமர் யூஸ் பண்றதுனால கூட சிக்னல் கட் ஆயிருக்கும், இதை நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிஸ்டம்ல உட்காந்து வேலை பார்க்க இதை காமிச்சிட்டு இந்த சைடு ரஷ்யாவோட பிரசிடென்ட் சிக்னல் சரியில்லாதனால அமெரிக்காவை கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு டென்ஷனா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு லேடி ஆபீசர் சிஸ்டம்ல இவங்களே ஒரு ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணி இந்த ஃப்ரீக்வன்சியை ட்ரை பண்ணி பாருங்க, என்எஸ்ஏல சில சேட்டலைட்டை ஷேர் பண்ணாம வச்சிருப்போம், அதுல ஒரு ஃப்ரீக்வன்சி தான் இது, இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீக்வன்சியை கொடுக்க அவங்களும் அதை செட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஃபுட்டேஜ் கிளியரா தெரிய ஆரம்பிக்குமா. அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு பக்கமும் ரஷ்யாவோட பிரசிடென்ட் ஒரு பக்கமா இருப்பாங்களா. இதை பார்த்துட்டு இவங்க ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சிட்டு இருக்கும் போது பிரசிடென்ட் அவர் இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு போர் கப்பல் கிளம்பி போறத பாக்குறாரு. இதை பார்த்துட்டு இந்த கப்பலை லான்ச் பண்றதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆளுங்களோட வராரு. அவர்கிட்ட இந்த போர் கப்பலை யார் லான்ச் பண்ண சொன்னது, இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டரும் நம்ம மேல யாரோ தாக்குதல் நடத்த போறாங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, அதனாலதான் இந்த பேஸை சீல் வச்சு லாக் பண்ணிட்டேன், கம்யூனிகேஷனையும் ஜாமர் வச்சு ஷட் டவுன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு பிரசிடென்ட்டும் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா, இத பத்தி நான் மத்த மினிஸ்டருங்க கிட்டையும் பார்லிமெண்ட்லயும் பேசணும் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் உங்களுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால நீங்க என்னோட பாதுகாப்புல இருக்கீங்க அப்படின்ற இன்ஃபார்மை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அதனால அவங்க நான் சொல்ற ஆர்டர் தான் கேட்டாகணும், இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களோட அனுமதியின் பேர்ல தான் நடக்குதுன்னு தான் அவங்க நினைச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட பிரசிடென்ட்டும் நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாப்பாரா. அங்க இருந்த சோல்ஜர்ஸ் பிரசிடென்ட்டா லாக் பண்றாங்க. இதை பார்த்துட்டு நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டரும் நான் இந்த நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், நான் என்ன சொல்றேன்னா அதை தான் அவங்க எல்லாரும் கேட்டாகணும், இந்த நாட்டோட பாதுகாப்புக்கு யார் குறுக்க வந்தாலும் அவங்கள ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், அது நீங்களா இருந்தாலும் கூட அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா சொல்ல ஆக்சுவலா இவ தான் இந்த படத்தோட மெயின் வில்லனே. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே 2 சம்மரின தாக்குதல் நடத்திருப்பாங்க இல்லையா, அதுக்கும் ஹீரோவோட சம்மரின தாக்குதல் நடத்திருப்பாங்க இல்லையா, அதுக்கும் இந்த 2 தாக்குதலுக்குமே காரணமே இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான். ஆல்ரெடி அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை இருந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி சமயத்துல தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னா 2 நாடும் அடிச்சுக்கிட்டு போற ஆரம்பிச்சிடும். சோ இந்த விஷயத்துக்காண்டி தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிருப்பான். இந்த விஷயம் ரஷ்யாவோட பிரசிடென்ட்டுக்கு தெரிஞ்சதுனால இவரை இப்படியே
வெளியில விட்டா நடந்த விஷயத்த அப்படியே சொல்லி சமாதானப்படுத்தி 2 நாட்டுக்கும் போர் உருவாகிறத தடுத்துருவாரு. சோ அதுக்காக பிரசிடென்ட்டையும் லாக் பண்ணி அவர் கூட அந்த செக்யூரிட்டியையும் வெளியில கூட்டிட்டு வந்து அங்க வச்சு எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு பிரசிடென்ட்டையும் பிணைக்கதியா பிடிச்சிட்டு போவாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் லீடர் பார்த்துட்டு அந்த ஃபுட்டேஜ நேரா சீஃபோட ஆபீஸ்க்கு அனுப்பி வைக்கும் போது இதை பார்த்துட்டு மினிஸ்டர் இவங்க ஏதோ சூழ்ச்சி பண்றாங்க, இந்த விஷயத்த நம்மளோட பிரசிடென்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சைடு போக அங்க இருந்த லேடி ஆபீசர் சீஃப் கிட்ட இதனால அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்த அமெரிக்கா பிரசிடென்ட் இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை நடத்தலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு கூட இருந்த மினிஸ்டர் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் சொல்லி நம்மளே திருப்பி விட்டுருவாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவனோட படையை ரொம்பவே பலப்படுத்திட்டு இருக்கான், அதனால நம்மளும் நம்மளோட படையை தயார் நிலையில வச்சுக்கணும், நம்மளோட பவர் என்னன்றதே அவங்களுக்கு காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல லேடி ஆபீசர் இந்த விஷயத்தை எதிர்பார்த்து தான் அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவ்வளவு விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்கான், நம்மளோட 2 நாடும் அடிச்சுக்கிறது அவனோட பிளானே. ரஷ்யாவோட ரூல் படி பிரசிடென்ட்க்கு அப்புறம் அவங்களோட அதிகாரம் மினிஸ்டர் கிட்ட தான் போகும், அதை வச்சுதான் அவன் இவ்வளவு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது நம்ம ஏன் ரஷ்யா மேல தாக்குதல் நடத்தணும், இன்கேஸ் அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிடிச்சா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சி எடுக்கும்போது பிரசிடென்ட்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு காரணமா நம்மளதான் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட மினிஸ்டரும் நீங்க சொல்றதை வச்சுட்டு நம்மளும் எந்த ஆக்ஷனும் எடுக்காம போனா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு அமெரிக்கா பிரசிடென்ட் இதுக்கு என்னதான் வழி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்ப சீஃப் நம்ம ரஷ்யாவோட பிரசிடென்ட்டை காப்பாத்திட்டோம்னா இந்த போர் வரதையே நம்ம தடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல பிரசிடென்ட் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு சீஃபும் நம்மளோட லீடர் டீம் ஆல்ரெடி ரஷ்யாவோட பாலியார்னில தான் இருக்காங்க, அது போக ஹீரோவோட டீம் ரஷ்யாவோட கரையில இருக்காங்க, லீடர் கிட்ட சொல்லி ரஷ்யாவோட பிரசிடென்ட்டை ரெஸ்கியூ பண்ணி ஹீரோவோட சப்மரீனுக்கு அனுப்பி வச்சுட்டா இந்த போர் வரதை தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல பிரசிடென்ட் எல்லாத்தையும் யோசனை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட படையை எதுக்கும் தயார் நிலையில வச்சுக்கோங்க, எந்த நேரத்திலையும் தாக்குதல் நடத்துறதுக்கு ரெடியாவும் இருக்கணும், அதை விட முக்கியமா சீஃப் சொன்ன ஆபரேஷனுக்கு நான் அனுமதியும் தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்து அவரோட டீம் கிட்ட நம்ம ரஷ்யாவோட பாலியார்னி பேஸ்க்கு போகணும், அங்க ரஷ்யாவோட பிரசிடென்ட்டையும் நம்மளோட டீமையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல கூட இருந்த க்ரூ மெம்பர்ஸ் அங்க போறது ரொம்பவே ரிஸ்கான விஷயம், அவங்க ஏகப்பட்ட டெஸ்ட்ராயர் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் நம்ம அங்க போய் தான் ஆகணும், ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் போரை ஏற்படுத்த பிளான் பண்ணிட்டு இருக்கான், நம்ம போய் தான் அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு கூட இருந்த வைஸ் கேப்டனும் அவங்களோட செக்யூரிட்டி சென்சார்ஸ் எல்லாம் ரொம்பவே பயங்கரமானது, நம்ம எவ்வளவுதான் ஏற்பாடுகளை செஞ்சாலும் அவங்க கண்ணில் படாம தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் நீ சொல்றது சரியான விஷயம் தான், நமக்கு வழிகாட்ட ஒரு ஆளோட உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரஷ்யாவோட கேப்டனை பார்க்க வராரு. அங்க அவருக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இப்பதான் அவர் கொஞ்சம் நார்மலா இருப்பாரு. அவர்கிட்ட போய் பேச்சு கொடுக்கும்போது அந்த கேப்டனும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோவும் அவர் கையில கொண்டு வந்த போட்டோஸ் காமிச்சு உங்களோட செம்மரின தாக்குதல் பண்ணது நாங்க கிடையாது, உள்ள இருந்து யாரோ தான் வெடிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கேப்டனும் அதை பார்த்துட்டு இந்த விஷயத்தை எதுக்காக என்கிட்ட சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் எனக்கு உங்களோட உதவி தேவை அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு கேப்டனும் நாங்க எதிரிங்க கூட பேச மாட்டோம், ஏன்னா நாங்க துரோகி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோவும் நீங்க துரோகி இல்லன்னு எனக்கும் தெரியும், ஆனா உங்களுக்கு துரோகம் நடந்திருக்கு, உங்க கூட இருந்த ஏதோ ஒரு துரோகி தான் உங்களோட கப்பலையே அழிச்சிருக்கு, அந்த துரோகி வேற யாரும் இல்ல உங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவன் போலியார்னில உங்களோட பிரசிடென்ட்டை புடிச்சு வச்சிருக்கான், உங்களோட பிரசிடென்ட்டையும் எங்களோட டீமையும் காப்பாத்துறதுக்கு நாங்க அந்த இடத்துக்கு போய் ஆகணும், அதுக்கு உங்களோட உதவி தேவை அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு கேப்டனும் நீங்க எங்களோட படையை அழிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோவும் நாங்க ஒன்னும் உங்க படையை அழிக்கணும்னு நினைக்கல, உங்களோட பிரசிடென்ட்டை காப்பாத்தணும் தான் நினைக்கிறோம், அது போக இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவும் கொண்டு வரணும், உங்களோட சப்ல இருந்து காப்பாத்தி இங்க கொண்டு வரது எவ்வளவு பெரிய ரிஸ்கான வேலைன்றது உங்களுக்கே தெரியும், இதனால எனக்கும் என்னோட கப்பல்ல இருக்கிறவங்களுக்கும் உயிருக்கு ஆபத்து கூட வரலாம், இதுக்காக நான் கோர்ட்டு கூட போக வேண்டிய நிலைமை வரும், அப்படி இருந்து நான் இதை செஞ்சிருக்கேன்னா எனக்கு சரின்னு பட்டதுனாலதான் செஞ்சிருக்கேன், இதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப கேப்டனும் அந்த போட்டோவை கொஞ்ச நேரம் பாக்குறாரு. அவருக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா ஹீரோ சொன்ன விஷயங்கள் எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை காமிச்சிட்டு அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு ஒரு அன்ஆத்தரைஸ்டு டிரான்ஸ்மிஷன் கிடைச்சிருக்கு அப்படின்ற தகவல் வர அதை கேட்டு அவரும் அவங்க இங்கதான் இருக்கணும் எல்லா பக்கமும் தேடுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்க அதை காமிச்சுட்டே லீடர் அவரோட டீம் கிட்ட இருக்கும்போது அப்ப இவங்க இருக்கிற இடத்தை தேடி ரஷ்யா சோல்ஜர்ஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் இருக்கிற இடத்துல அசையாம இருக்கும்போது அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டரோட அசிஸ்டன்ட் கீழே இருந்து இவங்க இருக்கிற இடத்தை நோக்கி மேல ஷூட் பண்ண ஆரம்பிக்க அப்ப ஜூனியரோட கால்ல ஒரு புல்லட் வந்து பட்டுருது. இருந்தும் எல்லாரும் அசையாம தான் இருப்பாங்களா, கொஞ்ச நேரத்துல இவங்களும் மூவ்மெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜூனியருக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு அப்பதான் லீடர் சொல்றாரு நம்மள காப்பாத்துறதுக்கு அமெரிக்காவோட சம்மரின் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட பிரசிடென்ட்டை நம்ம ரெஸ்கியூ பண்ணி அந்த சம்மரினுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அவரோட டீம் ஆளுங்களும் இங்க இருந்து வெட்டியா இருக்கிறதுக்கு களத்துல இறங்கி அது வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெடி ஆகுறாங்க. அப்படியே இந்த சைடு ஹீரோவோட சம்மரினும் ரஷ்யாவோட இலக்கிட்ட வந்துரும். இதுக்கப்புறம் ரொம்ப கவனமாவே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா மூவ் பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துக்கு ரஷ்யாவோட கேப்டன்
கேப்டன் வர்றாரு. ஹீரோவும் அவரை பார்த்துட்டு முதல்ல சம்மரினை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் தான் இதுக்கப்புறம் வழிகாட்ட போறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு கூட இருந்தவங்களும் இந்த சிஸ்டம்லாம் ரொம்பவே ரகசியமானது, இதை நம்ம தெரியப்படுத்த கூடாது, இதனால நமக்கு தான் பிரச்சனை, நம்ம அங்க போற வரைக்கும் உங்க எல்லாரும் பிணைக்கைதியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் இது வரைக்கும் யாரும் போக முடியாத ரஷ்யாவோட எல்லைக்கு நம்ம போக போறோம், அதுக்காக இவரோட உதவி தேவை, இந்த இடத்துல நம்ம அவரை எதிரியா பார்க்காம ஒரு சோல்ஜரா பாருங்க, நம்ம அவரோட உயிரை காப்பாத்தினதுனால அவருக்கு கொஞ்சமாவது நன்றி உணர்வு இருக்கும், அதுக்காண்டினாலும் நமக்கு உதவி செய்வாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மத்தவங்களும் கொஞ்சம் சைலண்ட் ஆயிராங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்டன் கொஞ்சம் கொஞ்சமா வழியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதன்படி இவங்களோட சம்மரினை இயக்கும் போது கடல் கடியில ஏகப்பட்ட டிராப்ஸும் கண்ணி வெடி அப்புறம் சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ரஷ்யர்கள் அவங்களோட பாதுகாப்புக்காக செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுல ஏதாவதுல ஒண்ணு பட்டாலும் இவங்களோட சம்மரின் மொத்தமும் காலி ஆயிரும். சோ ரொம்பவே ஜாக்கிரதையா ஒன்னா கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்களா. அப்போ ஒரு இடத்துல நாய்ஸ் ரிடக்ஷன் சொல்லி ஒரு சென்சார் இருக்கும், அதுல கிராஸ் பண்ணி போகும்போது எந்த சத்தமும் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சிக்னல்ல கேப்டன் சொல்லுவாரா. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் சைலண்டா இருப்பாங்களா. அந்த நேரத்துல ஒரு மிசைல்ல ஒரு நட்டு லூஸ் ஆகி ஆட ஆரம்பிக்கும். இவங்களும் சைலண்டா அந்த போல்ட்டை டைட் பண்ணிட்டு இறங்கும் போது கையில இருந்த ஸ்பேனரை கீழே விட்டுருவாங்க. போச்சுடா செத்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கூட இருந்த இன்னொரு ஆளு அந்த ஸ்பேனரை கரெக்டா கீழே விழுகாம பிடிச்சிடுறாரு. ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் இருக்கும்போது அந்த சென்சாரையும் கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் போற பாதை ரொம்பவே ரிஸ்கான பாதை, இதுல எப்படி போறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல கேப்டன் அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு, அதுக்கு வைஸ் கேப்டனும் அந்த இடத்துல பாதையே இல்ல, இவர் சும்மா சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு கேப்டன் உங்களோட சேட் தான் தப்பா இருக்கு, இந்த இடத்துல பாதை இருக்கு அப்படின்னு சொல்லுவாரா. அந்த பாதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது கேப்டனும் பக்கத்துல போய் சம்மரினா இந்த டிகிரிக்கு மாத்தி லெஃப்ட்ல திருப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. இவங்களும் அதே மாதிரி செய்யும் போது அது பாறைகளுக்கு நடுவுல போற மாதிரி இருக்கும். இந்த சைடு பாதையே இல்ல, நம்ம பாறைகளுக்கு நடுவுல போய் மாட்டிக்க போறோம், உடனே நம்ம ரிவர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துல ஹீரோ மட்டும் கேப்டனை முழுசா நம்புவாரு. கொஞ்ச நேரத்துல கேப்டன் சொன்னது மாதிரியே அங்க ஒரு சுரங்க பாதை வந்து அதன் வழி அந்த சம்மரினும் ரஷ்யாவோட எல்லைக்குள்ள வந்துருது. இதுக்கப்புறம் தான் எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஹீரோவை கொஞ்சம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் கேப்டனுக்கு கண்ணாலேயே நன்றி சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு லீடரும் அவரோட டீமும் ரஷ்யாவோட பிரசிடென்ட்டை ரெஸ்கியூ பண்றதுக்கு தயாராகும் போது டீம் மெம்பர் ஜூனியரா என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு லீடரும் நான் உயிரோட இருந்தேன்னா கண்டிப்பா அவனை வந்து காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல குதிச்சு அந்த பேஸ் கிட்ட வந்து எப்படி போகணும் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது பிரசிடென்ட்டோட பிஏவை ஷூட் பண்ணி கடல்ல போட்டிருப்பாங்க இல்லையா, அவரோட பாடி கரையோரமா ஒதுங்கி இருக்கும். அதை பார்த்துட்டு பக்கத்துல போகும்போது திடீர்னு அவர் கன் எடுத்து இவங்களை பார்த்து நீட்ட அந்த இடத்துல லீடரும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிராத, நாங்க இங்க வந்ததே ரெஸ்கியூ பண்ணாதான், ஆனா உங்க நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது, உங்க பிரசிடென்ட் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சா அவரை ரெஸ்கியூ பண்ணி கூட்டி போறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம், அதுக்கு டைம் ரொம்ப நேரம் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 நாட்டு கப்பல் படையும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, அதை நம்ம தான் தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அசிஸ்டன்ட்டும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட் எங்க வச்சிருந்தாங்களோ அந்த பில்டிங்ல பின்னாடி வழியா இவங்க கயிறு மூலமா ஏறி அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டு பிரசிடென்ட் இருந்த ரூமை பாம்பு வச்சு உடைச்சு அவரை அந்த ரூம்ல இருந்து வெளியில கொண்டு வரும்போது இந்த சத்தம் அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டரும் மத்த ஆளுங்களுக்கு கேட்டு அவங்களும் இந்த சைடு தாக்க வருவாங்களா. அப்ப அந்த பிஏவும் கூட இருந்த மத்த 2 பேரும் சேர்ந்து வர்றவங்க எல்லாத்தையும் ஷூட் பண்ணி காலி பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல லீடரும் பிரசிடென்ட் வெளியே கொண்டு வந்து அவங்க எப்படி வந்தாங்களோ அந்த வழியாவே இறங்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த மினிஸ்டரோட அசிஸ்டன்ட் வந்து திரும்பவும் இவங்களை பார்த்து சுட ஆரம்பிக்க அந்த இடத்துல பிஏ நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரையே லாக் பண்ண இவங்களும் அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா பிஏ கை நிறைய பாமா இருக்குமா. இவங்க வர பார்த்துட்டு எல்லாரும் சாவுங்களா அப்படின்ற மாதிரி அந்த பாமா ஆக்டிவேட் பண்ண கொஞ்ச நேரத்துல அந்த ரூம் வெடிக்குது. இதுக்குள்ளேயே லீடரும் பிரசிடென்ட் கீழே இறங்கிருவாங்க. மத்த 2 பேரும் பின்னாடி இறங்கிட்டு இருக்கும் போதே பாம்பு வெடிச்சிருமா. இதனால கூட இருந்த ஒரு ஆளுக்கு அடிபட்டு அவர் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. சரின்ட்டு வேற வழி இல்லாம அவரோட பாடியை அங்கேயே விட்டுட்டு மத்த 3 பேரும் தண்ணிக்குள்ள குதிக்க இதை காமிச்சிட்டு அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோ ஒரு சின்ன சம்மரினை இவங்களை ரெஸ்கியூ பண்றதுக்காண்டி அனுப்பி வைக்கிறாரு. இதை காமிச்சுக்கிட்டே இந்த சைடு கடலுக்குள்ள குதிச்சவங்க கரையோட அந்த சைடா வந்து இவங்க வரும்போது எந்த பாதையில வந்தாங்களோ அந்த பாதை வழியா வந்துட்டு இருப்பாங்களா. இவங்கள ஃபாலோ பண்ணியே ரஷ்யாவோட படையும் தொடர்ந்து வந்துட்டே இருப்பாங்களா. ஒரு கட்டத்துல ஒரு அணைக்கட்டு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல இவங்க நல்லாவே லாக் ஆயிருவாங்க. இதுக்கப்புறம் இவங்க எப்படி தப்பிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே தூரமா எங்க இருந்தோ வந்த ஒரு புல்லட் ரஷ்யாவோட படையை தாக்க ஆரம்பிக்குது. யாருன்னு பார்த்தா ஜூனியர் ஒரு மரத்து மேல ஏறி அங்க இருந்துட்டே ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் ஓவராலா ஷூட் பண்ணி காலி பண்ணிட்டு இருப்பாரு. இந்த கேப்பை யூஸ் பண்ணி கடல் கிட்ட இருக்கிற கரைக்கு வந்து சம்மரினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. இவங்கள ஃபாலோ பண்ணி அந்த அசிஸ்டன்டும் அந்த இடத்த நோக்கி ஷூட் பண்ண ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்துல அந்த சம்மரினும் வந்துருது. இதை பார்த்துட்டு லீடரும் ரஷ்யாவோட பிரசிடென்ட்டும் தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த சம்மரினை நோக்கி போயிட்டு இருக்க டீம்ல இருந்த ஒரு ஆள் மட்டும் கரையில இருந்துட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு பாரா. ஒரு கட்டத்துல அவரும் தண்ணிக்குள்ள குதிச்சு சம்மரினை நோக்கி வரும்போது பின்னாடி வந்த சோல்ஜர்ஸ் இவங்க கடலுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடலை நோக்கி ஷூட் பண்ண அதுல ஒரு புல்லட் டீம்ல இருந்த ஆள் மேல பட்டு அவரும் கடலுக்குள்ள இறந்து போறாரு. இந்த சைடு லீடரும் பிரசிடென்ட்ட அந்த சம்மரினுக்குள்ள அனுப்பி வச்சுட்டு நீங்க போங்க எனக்கு இங்க வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தண்ணிக்குள்ள குதிச்சு அவரும் அந்த கரைக்கிட்ட வர கரையில இருந்த சோல்ஜர்ஸும் இவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்ப இந்த சைடு லீடர் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் வேற சைடு போற மாதிரி காமிச்சிட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு அந்த அசிஸ்டன்ட் கால் பண்ணி அவங்க எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க, ரஷ்யா பிரசிடென்ட் உயிரோட
உயிரோட தான் இருக்காரு, அதுவும் சம்மரின்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி தகவலை சொல்ல இதை கேட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டரும் இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச மொத்தமா க்ளோஸ் பண்ணுங்க, இங்க இருந்து யாரும் உயிரோட தப்பிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சைடு ஹீரோவோட டீமுக்கு ஏதோ ஒரு சிக்னல் கிடைச்சு அந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோ அந்த சிக்னலை கேட்டு இது ஒரு போர்க்கப்பல் அப்படின்னு சொல்ல தண்ணிக்கு மேல அந்த போர்க்கப்பல் வரதையும் காமிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தா ரஷ்யாவோட கேப்டன் இது ஒரு போர்க்கப்பல், இந்த கப்பல்ல இருக்கிறவங்களுக்கு நான் தான் ட்ரைனிங் கொடுத்தேன், அவங்களோட குறி எப்பவும் மிஸ்ஸே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சைடு குட்டி சம்மரின்ல ரஷ்யாவோட பிரசிடென்ட்டை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த சம்மரின்ல குண்டு பட்டதுனால டேமேஜ் ஆகி தண்ணி எல்லாம் உள்ள வர ஆரம்பிக்குது. இவங்களும் ஹீரோவோட டீம் கிட்ட இருந்து சிக்னல் வராம அல்லல் பட்டுட்டு இருப்பாங்களா, அப்ப இவங்க வர்ற இடத்துக்கிட்ட ஒரு நாய்ஸ் ரெடியூஸ் சென்சார் ஆக்டிவேட் ஆயிரும். இதனால அந்த போர்க்கப்பல்ல இவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்து இந்த சமரினை தாக்குறதுக்காண்டி மிசைல அனுப்பி வச்சிடறாங்க. அது ஒரு பக்கம் வந்துட்டு இருக்க இந்த சைடு ஹீரோ கிட்ட இருந்து இவங்களுக்கும் சிக்னல் கிடைச்சு அதே சமயத்துல மிசைலரும் அட்டாக் பண்ண வருது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா செட்டப்பையும் பண்ணிட்டு இருப்பாங்களா. இதுக்கு இடையிலேயே அந்த 2 சம்மரினையும் இணைச்சு பிரசிடென்ட்டையும் ரெஸ்கியூ பண்ணி பெரிய சம்மரினுக்கு மாத்தும் போது அவருக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க அவரை தூக்கிட்டு போயிடுறாங்க. மிச்சம் இருந்தவங்களும் பெரிய சம்மரினுக்கு மாறினதுக்கு அப்புறம் குட்டி சம்மரினை பெரிய சம்மரின்ல இருந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்த மிசைலும் குட்டி சம்மரினை தாக்கி அந்த இடத்துல ஒரு பாம் பிளாஸ்டே ஆகுது. அதை தொடர்ந்து பின்னாடியே 2-3 மிசைல்லாம் வந்து இவங்க பக்கத்திலே வந்து வெடிக்குதா. இதனால இவங்களோட சம்மரினும் கொஞ்சம் டேமேஜ் ஆகி உள்ளெல்லாம் தண்ணி லீக் ஆகுது. இன்னொரு பக்கம் ஃபயர் ஆக்சிடென்ட்டும் ஆகுது. எல்லாத்தையும் இவங்களும் சமாளிச்சுட்டு இருக்கும் போது அந்த போர்க்கப்பலுக்கும் இவங்க இருக்காங்க அப்படின்ற சிக்னல் தெரிய வருது. அதை பார்த்துட்டு இவங்களோட நோக்கி திரும்ப மிசைல் அனுப்புங்க, அந்த சம்மரினை எப்படியாவது அழிச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்க அவங்களும் ஒரு மிசைல் அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படி இந்த சைடு ஹீரோக்கும் இவங்க தாக்க போறாங்க அப்படின்ற சிக்னல் கிடைச்சு அவரும் அவரோட டீம் கிட்ட பதில் தாக்குதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வேலைகள்லாம் பண்ண சொல்லுவாரா. அவங்களும் எல்லாத்தையும் பண்ணி ரெடியா இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோ எதையா திங்க் பண்ணவரு பதில் தாக்குதல் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சம்மரினை தரையில நிக்க வைங்க அப்படின்ற மாதிரி ஆர்டரை சொல்ல அவங்களும் தரையில நிக்க வச்சிருவாங்களா. வந்த 2 மிசைல்ல ஒரு மிசைல இவங்க டைவர்ட் பண்ணி ஆல்ரெடி வெடிக்க வச்சிருப்பாங்க. இன்னொரு மிசைல இவங்களை தொடர்ந்து இவங்க சம்மரினை தாக்கி அந்த இடம் பிளாஸ்ட் ஆகுற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு சீஃபோட ஆபீஸ்ல ஹீரோவோட சம்மரின் அழிஞ்சிருச்சு அப்படின்ற தகவல் தெரிய வந்து மினிஸ்டர் கண்ணா பின்னான்னு சீஃபை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. இது நடந்தது எல்லாமே உன்னாலதான், நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுமா, இதுக்கப்புறம் அவங்க நம்மள துரத்த ஆரம்பிச்சிருவாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட பிரசிடென்ட்டை நம்ம கிட்னாப் பண்ணி திட்டம் போட்டு கொலை பண்ணிருக்கோம்னு தான் அவங்க நினைப்பாங்க, உலக போர் ஆரம்பிக்கிறதுக்கு நீயே காரணமாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திட்டிட்டு நம்மளோட படை எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த சைடு போக இதுக்கப்புறம் ரஷ்யாவும் அமெரிக்காவும் அவங்களோட படையோட ரெடியா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு அந்த சீன் கட் ஆகி ஜூனியர் காட்டுல தனியா தப்பிச்சு வந்துட்டு இருப்பாரா. அவரை 2-3 சோல்ஜர்ஸ் கன் பாயிண்ட்ல நிப்பாட்ட ஜூனியர் கதையும் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே லீடர் அந்த இடத்துக்கு வந்து அவங்க எல்லாத்தையும் ஷூட் பண்ணி காலி பண்ணிட்டு ஜூனியரை பார்த்து நீ ரொம்பவே நல்லா சண்டை போட்ட, எங்களோட உயிரையும் காப்பாத்திருக்க அப்படின்ற மாதிரி பாராட்டுறாரு. ஸ்டார்டிங்ல இருந்து திட்டிட்டே இருப்பாரா, இப்பதான் முதல் தடவை அவர் பாராட்டவும் செய்வாரு. அதுக்கப்புறம் அவங்களும் அங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிச்சிட்டு அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோவோட சம்மரின் தாக்குதல் பண்ணதுனால அழிஞ்சு போயிருக்கும்னு நினைச்சிருப்போம். ஆனா குறி மிஸ் ஆனதுனால இவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது, ஆனா கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்குமா, இதனால உள்ள தண்ணி லீக் ஆயிட்டு இருக்கும். அதே எல்லாத்தையும் ஒரு பக்கம் சரி பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கம் சம்மரின்ல சென்சார்ஸ் கம்யூனிகேஷன் பண்ற டிவைஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிருமா, அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ பிரசிடென்ட்டை பார்க்க வருவாரா. அப்போ பிரசிடென்ட் நான் மத்த மினிஸ்டருங்க கிட்ட பேசினா இந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வரும், டிஃபென்ஸ் மினிஸ்டரையும் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் நீங்க சொல்ற எல்லா விஷயமும் கரெக்ட் தான், முதல்ல இதை நம்ம பண்றதுக்கு உயிரோட இருக்கணும், கம்யூனிகேட் பண்ற தூரத்துக்கு நம்ம போனா நம்மள தாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் திரும்ப அவரோட இடத்துக்கு வருவாரா. மிசைல்லாம் இருக்கிற இடத்துல லீக்கேஜ் ரொம்ப அதிகமாகுது அப்படின்ற தகவல் வந்து அந்த டீம் லீடரை நீங்க அங்க போய் சரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வைக்க அவரும் அந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ அங்க இருந்த ஒரு மிசைல் வேலை பார்க்குற ஒரு நபர் மேல விழுக 10 பேர் சேர்ந்து அந்த நிலைமையிலையும் அவரோட உயிரை காப்பாத்துறாங்க. இந்த அலறல் சத்தம் எல்லாமே மேல இருக்கிற போர்க்கப்பலுக்கு சிக்னல் மூலமா தெரிய வந்து இவங்க இருக்கிற இடத்த நோக்கி திரும்ப வர ஆரம்பிக்குது. அதே டைம் ஹீரோ கிட்ட நம்ம இதுக்கப்புறம் எந்த சைடு போக முடியாத அளவுக்கு நம்மள லாக் பண்ணிட்டாங்க, போர்க்கப்பலும் நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோ கேப்டனை பார்த்து அந்த ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க தானே ட்ரைனிங் பண்ணீங்க, நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு கேப்டனும் அவங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. உடனே போனை கையில கொடுத்து நீங்க அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கேப்டனும் போனை வாங்கி அந்த ஷிப்ல இருக்கிற ஒவ்வொரு கேப்டனோட பேரையும் சொல்லுவாரா. அதை கேட்டு அங்க இருந்து அவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்கும் போதே நான் தான் அவங்களோட கேப்டன் பேசுறேன், அமெரிக்கன் சம்மரில நான் சுதந்திரமா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, அதனால நீங்க ஃபயர் பண்றத ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல ஹீரோவோட சம்மரின் அந்த போர் கப்பலுக்கு நேருக்கு நேரா வந்து நிக்குது. இந்த சீன் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த சம்மரினுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்ற விஷயம் சீஃப்க்கு தெரிய வந்து சீஃபும் மினிஸ்டர் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாரா. இதை காமிச்சிட்டு அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு போர்க்கப்பல்ல இருக்கிற எல்லாருமே ரஷ்ய கேப்டனுக்கு சிஷியனா இருந்தாலும் இப்ப இருக்கிற இந்த கேப்டன் டிஃபென்ஸ் மினிஸ்டரோட கையாளு. அவரு ஹீரோவோட சம்மரினை பார்த்து அந்த சம்மரின் மேல தாக்குதல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்க ஆனா அங்க இருந்த சோல்ஜர்ஸ் இதை செய்ய மாட்டாங்க. உடனே வேமா கன் எடுத்துட்டு வந்து ஒரு ஆளை பாயிண்ட் பண்ணி
பண்ணி இப்ப நீ ஃபயர் பண்ண போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி மிரட்ட, ஆனா அதுக்கு அவங்க அசராம நாங்க அதை செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி நிப்பாங்களா. அந்த இடத்துல ரஷ்யாவோட பிரசிடென்ட் அந்த லைனுக்கு வந்து, நான் தான் உங்களோட பிரசிடென்ட் பேசுறேன், அதுவும் முழு அதிகாரத்தோட தான் பேசுறேன். இந்த அமெரிக்கா சம்மரின் மேல யாராவது தாக்குதல் பண்ணீங்கன்னா உங்க நாட்டுக்கு நீங்க செய்ய போற துரோகம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த விஷயமும் சீஃபோட ஆபீஸ்ல இருக்கிற மினிஸ்டருக்கு தெரிய வந்து அவரு இந்த ஆடியோ ஃபைல உடனே ரஷ்யாவோட ஜெனரல் ஆபீஸ்க்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் சொல்ல, அதை காமிச்சிட்டு அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு அந்த போர்க்கப்பல்ல இருக்கிற கேப்டன் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு கால் பண்ணி என்னோட க்ரூ மெம்பர்ஸ் அமெரிக்கா சப்மரீனை தாக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவலை சொல்ல, இதை கேட்ட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் சப்மரீன் மேல தாக்குதல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் சொல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி மிசைல வேன் மூலமா கரைக்கு கொண்டு வந்து அங்க இருந்து மிசைலா லான்ச் பண்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்களா. இந்த விஷயத்த சேட்டலைட் மூலமா சீஃபோட ஆபீஸ்க்கு தெரிய வந்து, இதை பார்த்து மினிஸ்டர் ஹீரோக்கு பதில் தாக்குதல் பண்றதுக்கு எல்லா பர்மிஷனையும் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல லேடி ஆபீசரும் ரஷ்யாவோட கரையை நம்ம தாக்குதல் பண்ணா அங்க இருந்த சென்சார்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி நியூக்ளியர் பாம்பை ட்ரிகர் பண்ற மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு மினிஸ்டரும் இதை நம்ம செய்யாம இருந்தாலும் பிரசிடென்டோட சம்மரினை தாக்கி அதனாலும் கூட நியூக்ளியர் ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி இந்த சைடு ஹீரோக்கும் சீஃப் போன் மூலியமா உங்களையும் உங்களோட க்ரூ மெம்பர்ஸையும் காப்பாத்துறதுக்கு நீங்க எதுனாலும் பண்ணிக்கலாம், அதுக்கான முழு அதிகாரத்தையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் எதுக்காக நீங்க அதை கொடுக்குறீங்க, போற ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த இடத்துல கூட இருந்த லேடியும் ரஷ்யா அவங்களோட மிசைலோட தாக்குதல் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவலை சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் சர்ஃபேஸ்ல முதல்ல நம்ம தாக்குதல் பண்ணா இந்த உலகமே நம்ம தான் பாத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அந்த இடத்துல மினிஸ்டர் போனை வாங்கி, உங்களுக்கு இதை விட்டா வேற வழி இல்ல, நீங்க தாக்குதல் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ண, ஹீரோவும் பதில் தாக்குதல் பண்றதுக்கு உண்டான வேலைகள்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்களும் சம்மரின்ல மிசைல் டியூபை ஓபன் பண்றாங்க. இந்த விஷயத்த போர்க்கப்பல்ல இருக்கிற க்ரூ மெம்பர்ஸும் பார்த்துட்டு நம்ம தான் அவங்க மேல தாக்குதல் பண்ணவே இல்லை, எதுக்காக அவங்க மிசைல் டியூபை ஆன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி புரியாம பாத்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோவோட சம்மரின்ல எல்லாரும் அவங்க பொசிஷன்ல இருக்கும்போது ஹீரோ இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சந்தேகத்துல தான் இருப்பாரா. இதை பார்த்துட்டு ரஷ்யாவோட பிரசிடென்ட்டும் அவங்க உங்களை தாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க, இதை செய்யறதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோவும் அவங்க எங்களை தாக்குறதை விட உங்களை தாக்குறது தான் ரொம்பவே குறியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே இந்த சைடு ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஃபயர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்கும்போது அடுத்தடுத்து மிசைலும் லான்ச் ஆகி இவங்களை தாக்குறதுக்காண்டி வந்துட்டு இருக்கும். இந்த விஷயம் ஹீரோக்கும் சிக்னல் மூலமா தெரிய வர, அந்த இடத்துல ஹீரோ நம்மளோட சேஃப்டியை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் ரிமூவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் பதில் தாக்குதல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கையாலே சிக்னல் கொடுக்க, மிசைல் வேற பக்கத்துல வந்துருச்சு, இவர் என்ன ஆர்டர் கொடுக்காம இருக்காரு, எல்லாரோட ஜோலியும் முடிஞ்சது போல அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போதே வந்த மிசைலும் இவங்க சமரியை நோக்கி பக்கத்துல வர அந்த சமயத்துல போர்க்கப்பல்ல இருந்து அந்த மிசைலை நோக்கி ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால ஹீரோவோட சம்மரின் எந்த டேமேஜ் ஆகாம அவங்களும் எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த இடத்துல ஹீரோவும் பதில் தாக்குதல் பண்ணி இருந்தா போற ஆரம்பிச்ச மாதிரி ஆயிருக்கும். அவர் அதை செய்யாம அமைதியா இருந்ததுனால போர்க்கப்பல்ல இருந்த க்ரூ மெம்பர்ஸ் இவர் அமைதியை தான் விரும்புறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல வந்த தாக்குதலை இவங்க தடுத்து நிறுத்தி, பதிலுக்கு போர்க்கப்பல்ல இருந்து 2 மிசைல் லான்ச் ஆகுது. அது நேரம் எங்க போகுதுன்னு பார்த்தா அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்தார் இல்லையா, அந்த இடத்த போய் தாக்கி அந்த இடம் மொத்தமும் பிளாஸ்ட் ஆகுது. செத்தாண்டா துரோகி அப்படின்ற மாதிரி நம்ம பாத்துட்டு இருக்க, இதைத்தான் ஹீரோவும் நினைச்சிருந்திருப்பாரு. பிரசிடென்ட் கிட்டையும் கேப்டன் கிட்ட போய் ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல பிரசிடென்ட் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோவும் எனக்கும் தெரியல, ஆனா நானு ரொம்பவே நம்பினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த விஷயம் நேரா சீஃபோட ஆபீஸ்க்கு தெரிய வந்து லேடி ஆபீசருக்கும் போன் மூலியமா ரஷ்யாவோட படைகள் எல்லாருமே பின் வாங்கிட்டாங்க, கொஞ்ச நேரத்துல பிரசிடென்ட்டை ரெஸ்கியூ பண்றதுக்கு ஏர்போர்ஸ் ஆளுங்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தகவலை சொல்ல, இதை கேட்ட மத்தவங்களும் சந்தோஷப்படுறாங்க. போர் இல்லாம இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு இல்லையா, அதுக்காக எல்லாரும் அப்ளாஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல லேடி ஆபீசரும் சீஃபும் நம்ம 2 பேர் சேர்ந்து தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி கண்ணாலே பேசிக்க, அந்த இடத்துல மினிஸ்டரும் சீஃப்க்கு கையை கொடுத்து உன்னோட ரிஸ்க்ல இந்த ஆபரேஷன் பண்ணாலும் கடைசியில இந்த ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது அப்படின்ற மாதிரி கையை கொடுத்து அவரை பாராட்டிட்டு போக, அப்படியே இந்த சைடு ரஷ்யாவோட பிரசிடென்ட்டையும் கேப்டனையும் ரெஸ்கியூ பண்றதுக்கு ஆளுங்களா வந்திருப்பாங்களா. அந்த இடத்துல கேப்டன் ஹீரோ பார்த்து உங்களோட டீம்லயும் என்னோட டீம்லயும் உங்களை மாதிரி துணிச்சலான ஒரு ஆபீசரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்ல, அதுக்கு ஹீரோவும் நான் பார்த்திருக்கேன், அவரு எனக்கு முன்னாடிதான் நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி பதிலுக்கு ஒரு பாராட்ட 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஹீரோ அவரை சென்ட் ஆஃப் பண்ணி வைக்க அவங்களும் அவங்க நாட்டுக்கு போயிடுறாங்க. அப்படியே இந்த சைடு லீடரும் ஜூனியரும் ஹீரோவோட சம்மரினுக்கு வந்து 2 பேரும் இன்ட்ரோ ஆகிக்கிட்டு நடக்க இருந்த பெரிய போரையை நம்ம 2 பேரும் சேர்ந்து தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த சம்மரின்ல ஏறி அந்த சம்மரினும் அவங்களோட நாட்டுக்கே கிளம்ப அப்படியே அந்த படமும் முடியுது. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் குறையாம நடுவுல வர ஆக்ஷன் சீன்ஸ், மிசைலர் லான்ச் பண்ற சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராவே இருக்கும் இந்த படத்துல. இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம யூடி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பாய், see you.